ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எத்தனாவது நாள் அன்னதானம் நிஷா? 6வது நாள். இன்றைக்கி வந்து 6வது நாள் அன்னதானம். இது யார் செய்ய சொன்னது? ஸ்ரீதியா தாரணீஸ் அவங்க ஸ்பான்சர்ஷிப். ஓகே ரைட். வெண்பொங்கல் வேறு கலக்கி விட்றியா? அதை தாளித்து மேலே மட்டும் கொட்டி வச்சுருக்கேன். வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாமா? பார்சல் கட்டிடலாமா? ஓகே. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சாப்பாடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமாக கட்டிக்கிட்டு போய் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இது வந்து வெண்பொங்கல், காலையில் டிஃபன் தான் சாப்பிடலாம். காலையிலே கொடுத்துடணும். ஏன்னா அப்புறம் மத்தியானத்துக்கெல்லாம் இது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. நான் இங்கிட்டு வந்துடுறேண்ணே. இது வச்சுக்க. இப்போவும் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்றது. நேற்று பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க, பிஸியாக இருந்தாங்க. சரின்ட்டு அதனால் இன்றைக்கி திங்கக்கிழமை கொடுக்குறோம். என்னடி ஒட்டிக்கிட்டு வருது? வெண்பொங்கல் அப்படியே இருக்கும், குலைவாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். சட்னி தனியாக கட்டி கொடுத்துடலாம். ஆனால் இதில் இங்கிட்டு வைக்கிறதுக்கு அதுதான் இதில் இப்படி இழுத்து இங்கிட்டு வச்சிடலாம். இப்படி தானே சாப்பிடல? சரி வா. என்னென்னன்றா பாருங்க. பரவாயில்ல, புத்திசாலி தான். கொஞ்சம் அறிவு இருக்குது. ஏதோ கொஞ்சம் கரெக்டாக தான் நான் நின்னேன். நீ தான் மறுபடியும் இங்கிட்டு வாடியா அங்கிட்டு வாடி நீ தான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் கரண்டியில் தான் ஒட்டுறத தவிர இதில் எல்லாம் ஒட்டலை. அப்படியே நெய் ஊற்றுனதுனால. இதோட சமைக்கிற வீடியோ, ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுதா? ஆமாம், இனிமேல் தான் வரும். நாளைக்கு இல்லை நாளை பொறுத்து வரும். நிஷா எப்படி வெண்பொங்கல் சமைச்சா அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். யாரு காலையில் வெண்பொங்கல் சாப்பிட பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு? எனக்கு பிடிக்கும் வெண்பொங்கல். நான் அன்றைக்கி சாப்பிட போகிறேன். வேறு என்ன நிஷா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன கொடுக்கலான்னு சொல்லு. இது வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், வெண்பொங்கல். இது 5வது நாள். இது ஃபஸ்ட்டு தயிர், தக்காளி சாதம் 2, 3 லெமன் 3, புளி சாதம் 4, 5வது இது என்ன கொடுத்த? 5வது நாள் பொங்கலை சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கலை 5. பார்த்தா தான் தெரியும். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் இருக்கும் அன்னதானம்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு தெரியும். தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், பொங்கல். இட்லி எதுவும் கொடுத்தியா? டிஃபன் எதுவும் இல்லை, இன்ன வரைக்கும் கொடுக்கல. வேறு என்ன இருங்க, யோசிச்சு சொல்கிறேன் சாப்பாடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள. வேறு ஒன்று கொடுத்தா என்னன்னு தெரியல. சிக்கன் பிரியாணி. பிரியாணியா? வெஜிடபிள் பிரியாணியா? தெரியல. சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஆமாம், மாலை போட்டிருந்தப்ப நம்ம செஞ்சு கொடுக்கல. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இல்லை, சாம்பார் சாதம். 5வது நாள் சாம்பார் ஊற்றி கிளறி நிறைய சாம்பார் சாதம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். இன்னைக்கு தேதி என்ன? 23. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை? 1ஆம் தேதி வருமா?
30, 31, 1 வரும். இந்த மாதம் 28 தேதி தானே? ஆமாம், அடுத்த வாரம் சிக்கன் பிரியாணி கொடுத்துருவோம். சிக்கன் கொடுக்கல இல்லை. எத்தனை சாப்பாடு வந்துருக்கு? 16. சட்னி எடுத்துட்டு வா. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறியா? பிள்ளைங்களுக்கு கிடையாதா? இல்லை இல்லை. ஆ ஆ ஓகே. வேற என்ன? சட்னி எடுத்துட்டு வரியா? அம்மா அந்த உப்பு டப்பா வந்து எடுத்துட்டு போயிருமா? அம்மா எத்தனை சாப்பாடு? அதோட 24. வெண்பொங்கலுக்கு வந்து சாம்பாரும் நல்லா இருக்கும். அவ்வளோதானே? தாளம் போடாது. அந்த பையை எடு, அந்த சவுப்பு பைய அங்கிட்டு இருக்குல்ல, அதில் கவர் பிரித்து போட்டிருக்கேன். அந்த பையில் அதை எடுத்துட்டு இதெல்லாம் கீழே வச்சுட்டு அதில் நூல் கண்டு இருக்கு, அதை எடு. தட்டு இங்கே ஒரு தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா சட்னி வைக்கலாம்ல. எடுத்துக்கோ. நிஷாவை அன்னைக்கு சட்னியை ஊற்ற சொல்லிடுவோம், நம்ம கட்டிடுவோம். ஏன்னா வந்து வேலைக்கு ஆகாது. வேணாம். இது என்ன பெரிய கம்பு சுற்றுற வேலையா? நிஷா தான் சுற்றணும். இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். சூப்பராக எடுத்துட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுது, நல்லா இருக்கும் சாப்பாடு. இருபத்தி 4. வரையில் ஒரு நூலு கண்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். அதில் இன்னொன்று கிடக்கா? தியாதானிஸ்க்குலாம் ஸ்கூல் லீவ் எடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும். அந்த ஒரு மாதம்
நான் அப்படி அள்ளி ஊற்றுறத பார்த்தா அந்த ஜூஸ் எனக்கு தான் வருது. ஏன்னா இப்படி கலக்கி விட்டு நம்ம ஜூஸ் தான் ஊற்றி கொடுப்போம்ல. எப்போன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரட்டும், வெயில் அடிக்கட்டும், கோடைக்காலம் காலாண்டு பறிச்சாச்சு முலாண்டு பறிச்ச லீவ் விடவும் 30 நாளைக்கு தொடர்ந்து ஜூஸ் நம்ம கொடுப்போம். நீர்மோர், எலுமிச்சை ஜூஸு, லெமன் ஜூஸு, சர்பத்து போன வருஷம் கொடுத்தோம்ல அதே மாதிரி இந்த வருஷம் கொடுத்துறோம். தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு. அதில் இது 20 தான் பிரித்து போட்டேன். எவ்வளோ இருக்குன்னு பார்த்து உள்ளதை வச்சு பார்த்து இதில் 10ஆம் பேரை போகுது கூட குறைச்சி ஊற்றி அளவளவா விட்டு. ஏன்னா 10 தான் ஊற்றிருக்கு. பத்து 15 இந்த 5 20 கவர் எதில் இருக்கு? அந்த கீழ் கவரில். அதில் என்னது நூல் இருக்குங்க. அப்போ சாப்பாட்டில் எல்லாம் எப்படி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க? அப்படி எடுக்கையில பின்னாடி ஒன்று இதாகும். ஆரம்பத்தில் அளவு தெரியாமல் நிறைய ஊற்றி விட்டேன். கரெக்டாக தான் இருக்குது. எத்தனை? ஒன்று தான். 4 இல்லை, அதான் 3 கட்டிட்டேனே. கட்டிட்டே நீ பாரு, கரெக்டாக தான் இருக்கும். அதையும் நான் தான் ஊற்றினேன். இதையும் சுத்தம் முடியலையா? 5 5 15 சாப்பாடுலாம் நம்ம எடுத்து வச்சுருவோம். 17 18 19 20 அதான் 4 கரெக்டாக தானே இருக்கு. சூப்பராக வந்து தேங்காய் சட்னியும் கட்டி முடிச்சாச்சு. இது கூட எடுத்து அந்த பிளாஸ்டிக் கவரில் போடு. இதெல்லாம் எப்படி வைக்கிறது? எது எப்படி வைப்பீங்க? அந்த நூல் கண்டு இது லப்பர்லாம் அது இதில் போட்டுக்கலாம், கவருக்குள்ளே போட்டு இதில் வைக்க முடியும். ஓகே, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிஷா வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்குறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன? ஓகே தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீலாண்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து கொடுத்துரும். வெண்பொங்கல் தாரேன் உட்காருங்க. நீங்கள் எந்திரிச்சுலாம் வர வேண்டியதில்லை, உட்கார்ந்தா தருவேன். உட்காருங்க. வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் தரேன். இன்னும் இருக்குதா? இதுலேயும் இருக்கு, தரேன்.
இன்னொன்று கொடுங்கம்மா. அம்மா இந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அத்தை. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா கொண்டு ஒன்று கொடுங்க. கொடுங்க கொடுங்க. வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க. இன்னொன்று நான் தரணுமா? இந்தாங்க. ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த அந்த ஆத்தாவுக்கு ஒன்று கொடுக்கவே இல்லை. வைங்க, அந்த ஆத்தாவுக்கு தான் எடுக்கிறேன். இப்படி நடு அப்பாலாம் வச்சா அவங்க கோயிலுக்கு போகிறதா இல்லையா? எடுத்து ஓரமாக வைங்க. இந்தாங்க. இல்லை அந்த அங்கே இருக்கா இல்லை அவங்கள்ட்ட கொண்டு இல்லாத அதான் அதான் அந்த கொடுக்குறேன். ஏன் வந்து உக்காந்துட்டியே? உட்கார சொல்லவும் வச்சுக்கோ. தாத்தா உங்களுக்கு கொண்டு வரவா? இங்கே வைக்கிற சொல்லிடுங்க. இந்த சாப்பிடுங்க. பார்த்து கிலோ இந்தாங்க தாத்தா. தாத்தா சாப்பாடு. இந்த இருங்க கொண்டு வர. ஆ இந்த தார். இன்னொன்று இருக்கா? இந்தாங்க. அவ்வளோதானே? இந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக வந்து நீலாண்ட பிள்ளையார் கோயிலில் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த விழாவுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.